சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிந்த தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட மீனவ கிராம மக்கள் திரண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகர், தற்பொழுது அங்கு எத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள்? அவர்களின் போராட்டத்திற்கு காரணம் என்ன? கோரிக்கை என்ன? அதாவது சென்னை அடுத்திருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில் இருக்கும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் பல்வேறு கெமிக்கல் நிறுவனமாக இது தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. உர தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் இருந்து நள்ளிரவு 12 மணிக்கு திரவ வாயு அமோனியா என்று சொல்லக்கூடிய அந்த திரவ வாயு என்பது வெளியேறி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நள்ளிரவு 12 மணிக்கு இந்த அமோனியம் பொட்டாசியம் சல்பேட் என்று சொல்லக்கூடிய அந்த உரம் அந்த உரத்திற்கு தேவையான அந்த திரவம் என்பது கசிந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதாவது பல்வேறு காலகட்டங்களிலும் தொடர்ந்து இந்த நிறுவனத்திலிருந்து இதே போன்று திரவ வாயு என்பது அவ்வப்பொழுது வெளியாகி இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த கம்பெனி தான் இந்த கோரமண்டல் என்று சொல்லக்கூடிய அந்த உரம் தொழிற்சாலையாக இருந்து வருகிறது. அந்த உரம் தயாரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலக்கூறாகத்தான் இந்த அமோனியம் பொட்டாசியம் சல்பேட் என்று சொல்லக்கூடிய அந்த திரவ கெமிக்கல் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அந்த திரவ அந்த கெமிக்கலினை கடலில் இருந்து குழாய் மூலமாக நிறுவனத்திற்கு எடுத்து சென்று அதன் பிறகு அதனை உரங்கு தயாரிக்கக்கூடிய அந்த பணிக்காக அதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக கடலில் 2 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு குழாய் மூலமாக கப்பல் என்பது நிறுத்தப்பட்டு கப்பலில் இருந்து குழாய் மூலமாக அந்த திரவமான அந்த அமோனியம் சல்பேட்டினை குழாய் மூலமாக உள்ளே நிறுவனத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. உள்ளே நிறுவனத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது பெரிய டேங்க் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கலனில் அந்த திரவ வாயு என்பது அடைக்கப்பட்டு அதன் மூலமாக தேவைக்கேற்ப தொழிற்சாலைகளில் உரம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த எண்ணூர் அடுத்து இருக்கக்கூடிய இந்த பெரிய குப்பம், சிறிய குப்பம், அதே போன்று தாளாங்குப்பம் உள்ளிட்ட 3க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், இந்த மீனவ கிராம மக்கள் இந்த பகுதிகளில் இந்த நிறுவனத்தை சுற்றி வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு இந்த அமோனியம் சல்பேட் பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய அந்த திரவம் என்பது கசிய தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும், அதாவது இந்த கப்பலில் இருந்து இந்த நிறுவனத்திற்கு அமோனியம் பொட்டாசியம் சல்பேட் என்று சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் என்பது உள்ள நிறுவனத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக 36 மணி நேரத்திற்கு முன்பாக பல்வேறு சோதனைகள் என்பது செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அது குறிப்பாக இந்த குழாய்களில் இருந்து எடுத்துச் செல்லக்கூடிய அந்த கெமிக்கலின் 36 மணி நேரத்திற்கு முன்பாக கூலிங் செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருவதாகவும், அதே போல கடலில் இருந்து 5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய அமோனியம் என்பது தற்பொழுது 49 மில்லிகிராமாக இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது தகவலாக தெரிவித்திருக்கிறது. இதே போல இந்த பகுதி மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் இந்த வாயு கசிவினால், கெமிக்கல் கசிவினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று மூச்சு திணறலினால் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடல்சார் நிறுவனத்தின் அனுமதி பெற்ற பிறகு இந்த தொழிற்சாலை இயங்க வேண்டும் என தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தகவல் தெரிவிக்கக்கூடிய நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இந்த பகுதி மக்களின் சார்பில் இருந்தும் வைக்கப்படுகிறது. அதாவது அவ்வப்பொழுது இந்த நிறுவனத்திலிருந்து இந்த கெமிக்கல் வாயு என்பது தொடர்ந்து கசிவுகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருப்பதாகவும், அதே போல இந்த வாயு அந்த திரவங்களை எடுத்துச் செல்லக்கூடிய இந்த குழாய்கள் என்பது 30 ஆண்டுகளுக்கும் முன்பாக பதிக்கப்பட்டிருந்தது. அது அவ்வப்பொழுது பழுது ஏற்படுவதாகவும், அதனை இடைக்காலமாக அதனை சரி செய்து இந்த நிறுவனத்திற்கு அந்த வாயுக்கள், கெமிக்கல்கள் தொடர்ந்து எடுத்து செல்லப்படுவதாகவும் இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதன் காரணமாக விரைந்து இதற்கு முழு நிவாரணம், தீர்வு அரசு தரப்பிலிருந்து வழங்க வேண்டும். நிறுவனத்திற்கு உரிய இழப்பீடோ அல்லது உரிய நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டு வழங்க வேண்டும். இந்த நிறுவனத்தின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு முதல் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்து அந்த சாலைகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். மூச்சு திணறல் உள்ளிட்ட காரணங்களால் பல்வேறு பகுதிகளுக்கு, அதாவது இந்த பெரிய குப்பம், சிறிய குப்பம், தாளாங்குப்பம் பகுதியிலிருந்து அந்த பகுதிகளுக்கு அப்பால் அவர்கள் கொண்டு சென்றிருக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் இருப்பதனால் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நிறுவனத்திற்கு முற்றுகை போராட்டம் ஈடுபட இருப்பதாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.